வணக்கம் இடமுலம் என்டர்டெயின்மெண்ட் நேர்களே. தொடர்ந்து ஒரே டாபிக் எத்தனை நாள் தான் பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா அது எபிசோடு முடியாமல் போயிட்டே இருக்கே. ஒரு படம் மாதிரி முடியும்னு பார்த்தா சீரீஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் தொடர்ந்து ஜனநாயகன் நாளைக்கு நாளன்னைக்கு வெளியாயிரும் காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கு. பின்னணியில் என்ன நடந்துச்சு, இப்போ எப்போதான் வந்து படம் ரிலீஸ் ஆகும், படம் ரிலீஸை விடுங்க, இதை பற்றி இந்த கேஸ் போயிட்டு இருக்குல்ல, நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ வரும், ஏன் அந்த ஹியரிங் ஏற்பட்டுச்சு, நடுவில் யாரெல்லாம் பூந்து என்ன சித்து விளையாட்டுகள்லாம் பண்ணால் இது யாருக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள். விஜய் ரசிகர் மற்றும் இன்றி தொடர்ந்து இந்த விஷயத்தை வந்து கவனிச்சு நம்ம கிட்ட வந்து நிறைய பாயிண்ட் சொல்லிட்டு இருக்க பிரியகுமார் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். அதாவது முகத்துல வந்து சில பேருக்கு சோகத்தை வந்து மறைச்சு வைக்கிற அந்த பவர் திறமை இருக்கும். உங்களுக்கு வேஸ்ட் வெளியே தெரியுதா? தெரியல அப்படி. ரைட்டு, சரி. என்ன நேத்தி வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். இப்போ என்ன என்ன டெவலப்மெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல? டெவலப்மெண்ட்டே இல்லைங்கிறது தான் டெவலப்மெண்ட்டு. இன்னைக்கு காலையில் 10:30 உயர்நீதிமன்றத்தில் கூடினாங்க. உத்தரவு, தரமான உத்தரவு நீதிபதி கொடுத்தது. பொழந்து எடுத்தார். உண்மையை சொல்லப்போனால் சென்சார் போர்டை வந்து ஆஷா அவர்கள் சரி வச்சு செஞ்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டு நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க. இந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணால் நீங்கள் 5 பேர் சேர்ந்து படம் பார்ப்பீங்க. அதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன்னு சொல்லுவீங்க, நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் வந்து டீம் உட்காந்து பண்ணி முடிச்சிடும், நாங்கள் யூஏ கொடுத்துட்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு யூட்டன் போட்டு ஒருத்தருக்கு மட்டும் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அதில் தப்பாக இருக்குது, அதனால் மறுபடியும் இதை ரிவைஸ் பண்ணணும், நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்டு. இது அப்படியே நாங்கள் என்கரேஜ் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஹார்ஷான கருத்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல், நீங்கள் உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுங்க, நீங்கள் சொன்ன மாடிஃபிகேஷன் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பின்னாடி சர்டிஃபிகேட் போயிட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். புரியுது. அதை விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டு உடனடியாக யூஏ சர்டிஃபிகேட் வழங்க சொல்லியும் சொல்லிட்டாங்க. சொன்னதை உடனே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த செலிப்ரேஷன் மோட் ஸ்டார்ட் ஆகுது. எப்பா ரைட்ரா, அடுத்து எப்போ ஏர்லியஸ்ட் பாசிபிள், எப்போ டேட் போடலாம், இப்போ 12th 11th அந்த மாதிரி போட்டு கூட உள்ளே வந்துடலாமா அப்படின்லாம் ரெடி ஆகும்போது அடுத்த 5வது நிமிஷத்தில் ஒரு நியூஸ், அப்பீல் பண்றோம் எல்லாம் ஒரே கொண்டாடிட்டு இருந்தாங்க. கொண்டாடுறதுக்கு கூட டைம் இல்லைங்க, அந்த போஸ்ட் போடுறதுக்கு கூட டைம் இல்லை. அவ்வளவுதான். போஸ்ட் பிரேக்கிங்னு வருது, அடுத்த பேக்ல இன்னொரு பிரேக்கிங், அடுத்து இன்னொரு செய்தி. என்னது, அதாவது தணிக்கை குழு சார்பில் அந்த ஏஎஸ்ஜி இருக்காரு இல்லைங்களா, அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல், சரி, அவர் வந்து மறுபடியும் நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம், இருநபர் அமர்வு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோர்ட்ல அப்படின்ட்டு ஒரு நபர் அமர்வுல ஒரு உத்தரவு கொடுக்குறாங்கன்னா, இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூல கூட பார்த்தோம், மேல்முறையீடு போகும்போது அதே ஹைகோர்ட்ல இருநபர் அமர்வு, அங்கேயும் வந்து திருப்தி இல்லைன்னா அடுத்து உச்ச நீதிமன்றம், இப்படி போறது இல்லையா. இப்ப எங்களுக்கு இருநபர் அமர்வுல நாங்க வந்து இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க அர்ஜென்ட் பெட்டிஷனா போடுறாங்க. அதாவது இந்த ஒரு நபர் அமர்வு ஆஷா அவர்கள் கொடுத்த இந்த உத்தரவு, சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த உத்தரவை ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க உடனே அப்பீல் போறாங்க. சரி, அப்பீல் போறது மதியம் 2:30 எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது 3:30 மணி அந்த மாதிரி வருது. 3:04 ஆயிடுது. கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த டே தான் வருது. இன்னைக்கு அது டேட் போடுவாங்களா இல்லையா, ஷெட்யூல் பண்ணுவாங்களா இல்லையான்னு கூட தெரியாதுன்ற அளவுல தான் அது வருது. பாத்தீங்கன்னா கேவிஎன் சார்பில் முகுல் ரோஹத்தி அவர் வந்து அந்த பக்கம் துஷார் மேத்தா அப்படின்னு சொல்லி 2 ஹெவி வெயிட்ஸ், மொரட்டு ஹெவி வெயிட்ஸ் இதுல மோதுறாங்க. இப்ப இருநபர் அமர்வுல பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஸ்டே பண்ணிடுறாங்க. ஒரு நபர், அதாவது ஆஷா அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவை ஸ்டே பண்ணிடுறாங்க. 21 மீண்டும் நாம இதை விசாரிப்போம்னு சொல்லி. எங்க என்னங்க இது அர்ஜென்ட்டுங்க இது, அதனாலதான் நாங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் போது அவங்க என்ன சொல்றாங்க, கோர்ட்டை நீங்க ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. யார படக்குழுவை பார்த்து கோர்ட்டை நீங்க ப்ரெஷர் பண்ணக்கூடாது உங்க அர்ஜென்ட்டுக்கெல்லாம், கண்டிப்பு மாதிரி. ஆமா ஆமா ஆமா, உங்க பிரச்சனையை வந்து நீங்க எங்க மேல திணிச்சு ப்ரெஷர் பண்ணி நீங்க பாட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணா நாங்க அதையும் தான் சொல்றாங்க. நீங்க சர்டிபிகேட் அதே தான் அந்த மாதிரி பேசுறாங்க. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய டோன் வேற மாதிரி இருக்குது. இப்ப 21 தள்ளிட்டாங்க, ஏன்னா நடுவுல எல்லாம் ஹாலிடேஸ் வந்துருச்சு அப்படின்றதுனால. இப்ப 21 மீண்டும் போகணும். 21 போயிட்டு அப்ப என்ன நடக்கும், அன்னைக்கே உத்தரவு வந்துருமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் சத்தியமா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் எப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ ஒரு ஜட்ஜ் வந்து கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆஷா அவர்களுடைய பிகினிங்ல இருந்தே ஹியரிங் கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய டோன் அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் தெரியல. அட் த சேம் டைம் இது 21 வரைக்கும் தள்ளிட்டு அடுத்து ரிவைசிங் கமிட்டிக்குன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அடுத்த 20 நாளுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு. யாருக்கு? போர்டுக்கு, சென்சார் போர்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு டிலே பண்ணலாம். ஸோ இது டிலே பண்றதுக்காகத்தான் இந்த வேலை நடக்குது. See, end of the day 100%
படத்துக்கு வந்து கடைசியில இவங்க கொடுத்த உத்தரவு தான் கொடுத்து, யாரு ஆஷா அவர்கள் கொடுத்த உத்தரவு தான் கொடுத்து படத்துக்கு சர்டிஃபை பண்ண போறாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு இது இழுக்க போறாங்க? அதாவது ரிவைசிங்க்கு டைம் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க. இதான் மேட்டர். இது ஆஷா சொன்னதான் தீர்ப்பு. ஆமா, இதுக்கு நடுவுல திங்கட்கிழமையே மறுபடியும் படக்குழு கேவிஎன் சார்பில் உச்சநீதிமன்றத்துல அப்பீலுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது, போவதாக ஒரு தகவல். ஆனா இதுல எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இவங்களுக்கான ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வர திங்கட்கிழமை? ஏன்னா இங்க உயர் நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல ஏற்கனவே இது 21ஆம் தேதிக்கு டேட் போட்டு பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்குக்கு எதுக்கு நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தீங்க? அங்க முடிச்சுட்டு அங்க உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா நீங்க வாங்க அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. புரியுது. ஆனால் இல்லைங்க, இது அவசரம், இதுக்கு பின்னாடி வந்து இத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்குது, நாங்க ஸ்டக் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி அதை உச்சநீதிமன்றம் பார்க்க போகிறது? ஒருவேளை வந்து அதை இரக்க குணத்தோடையோ அல்லது வந்து ஒரு என்ன பார்வைன்னு சொல்றது, அந்த சரியான பார்வைன்னு சொல்றதா? ஏன்னா கோர்ட்டை பத்தி பேசும்போது நம்ம ரொம்ப கவனமா வேற பேசுறோம். நியாயத்தின் பார்வையை வச்சுக்கலாமா, நீதியின் பார்வை எந்த பார்வையில பார்த்து அவங்க என்ன மாதிரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது. பட் ஓவராலா இந்த சினாரியோவை பார்க்கும்போது ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் என்பது கண்ணு கெட்டிய தூரத்துல கிளியரா இந்த டைமுக்குள்ள ஆகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஜனவரியில இல்ல. மிராக்கலா ஏதாச்சும் ஒரு விஷயம் மண்டே நடந்தா திடீர்னு எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பிப்ரவரிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அதுக்குள்ள எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இன்னும் சிக்கல் வரும், தேர்தலுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? படத்துல நிறைய அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட குறியீடுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் ரீதியான பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வசனங்கள், காட்சிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்படாது அப்படிங்கிற மாதிரி வரலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னும் அதை பத்தி நான் தெளிவா விசாரிச்சுட்டு நான் சொல்றேன். இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னா பிரச்சாரத்துக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த பிரச்சாரம் முடிஞ்சிருச்சுன்னா சில வகையில மட்டும்தான் வந்து அந்த பிரச்சாரம் இருக்கணும். அதுக்கு மேல டேரக்டா வந்து தேர்தல் நடக்கும். சரியா? சைலண்ட் டேவே ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு படம் வருதுன்னா அதுவே ஒரு பிரச்சாரமா கூட இருந்துட்டு போட்டோம். அது எப்படி வந்து ஒரு தடையா வந்து விதிக்கலாம்? அது நியாயமா வந்து தெரியல. இது தெரியல, இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இன்னும் இது உறுதி செய்யப்படல. ஆக்சுவலி இப்போ எப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரலாம் அப்படின்னா, அதாவது ஏப்ரல் 24 வாக்குல தேர்தல் நடக்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு மார்ச் 1ன்ற மாதிரி வச்சுக்கலாமா? சம்வேர் அந்த இடத்துல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் வாங்கிடலாம். டைம் இருக்கு. இப்பயும் கூட பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ஒரு 20 நாள், அடுத்த மாசத்துல ஒரு 20 நாள் டைம் இருக்கு. சரி, ஏதோ ஒரு ரூட்ல போய் வாங்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா இது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் விஜய் தரப்புக்கு, படத்துடைய தயாரிப்பாளர் தரப்புக்கு, இவங்க எல்லாருக்குமே ஏற்படுத்தி இருக்குது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம திங்கட்கிழமை இன்னொரு தடவை நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் உச்சநீதிமன்றத்தில் இந்த விஷயம் என்ன ஆகும்ட்டு. ரைட். ஸோ இப்போ உங்களோட பர்சனல் பார்வை சிலதெல்லாம் கேட்குறேன். எல்லாருமே வந்து பேசுறப்போ வந்து சிம்பு அது பேசியிருந்தா நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் துப்பாக்கி அவர்கிட்ட தாங்க கொடுத்துருக்கணுமா? இதை நான் சொன்னேன்னா வந்து பயஸ்டா சிம்பு ரசிகரா சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. சரியா? ஆனா அவர் வந்து அது ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு மெசேஜா இருந்துச்சு. இது உங்களுக்கு இதோட நீங்க பெருசெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா உங்க படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதான் வந்து திருவிழா அப்படிங்கிற மாதிரி அவர் தான் அந்த டேப் ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் வாய் திறக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒருத்தர் வந்து ஏன்டா பேசுறேன்னு கேட்டு இருக்கும்போது வந்து பல பேர் விஜய்க்கு எதிர்த்தரப்பு, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவுலேயே சொல்லப்படுறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல விஜயை வாயை திறந்து பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் விஜய் ஏன் மௌனம் காக்குறாரு? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று விஷயம் வந்து கோர்ட்ல இப்ப இன்னைக்கு காலையில 10:30க்கு கோர்ட்ல இந்த விஷயம் கொடுத்து, சரி ஓகேவா, அடுத்து மதியம் 3:30க்கு மேலன்னு சொல்லி அடுத்த 2 நீதிபதிகள் அமர்வுன்னு போகுது. இந்த விஷயம் கோர்ட்ல இருக்கும்போது விஜய் ஒரு கருத்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அளவுக்கு சரியா இருக்காது. ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல டைரக்டா அக்யூஸ் பண்ணி என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு தெரியாதுன்ற பட்சத்துல பிஜேபி அக்யூஸ் பண்ணி பேச முடியுமா? இல்ல யாரை அக்யூஸ் பண்ணி பேச முடியும்? அப்படி இல்ல தலைவரே, கரூர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டார், நீதி வெல்லட்டும் உண்மை வெல்லும். அது மாதிரி வந்து நீதி வெல்லட்டும்னு போட்டு போலாம். அந்த மாதிரி போட்டு போலாம். அண்ட் இன்னொன்னு யோசிப்பாங்கல்ல, அவர் இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, அவர் படம்னா மட்டும் பாடுறா வந்து அவர் வந்து குரல் கொடுக்குறாரு, ஏன் வந்து ஒரு சுயநலமான ஒரு விஷயம் தானே, அல்லது சினிமாவுக்கு இவர் வந்து இவ்வளவு பாதிக்கப்படுறாரா, பயப்படுறாரான்ட்டு அவரை பத்தி சுத்தி இன்னைக்கு அவரை தான் இந்தியாவே பேசுது. இதுதான் விஷயம். அப்படின்னும் போது அவர் அதை பேசுவதன் மூலமாக என்ன கூடுதலா ஒரு விஷயம் நடந்துற போகுது அப்படிங்கிறதும் அது ஒரு காரணமா இருக்கலாம். சினிமாக்காக விஜய் பேசணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னதான் உள்ளுக்குள்ள முழுக்க அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்தாலும் அப்படி அவங்க யோசிச்சிருக்கலாம் ஒரு ஆங்கிள்.
2வது 12ஆம் தேதி அவருக்கு இதுல விசாரணைக்கு CBI போட்டிருக்காங்க, சம்மன் போட்டிருக்காங்க. அவர் போறாரா இல்ல வந்து வெங்கட்ராமன் அவர்கள் போறாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த டைம்ல சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பேக் ஃபயர் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்கலாம். அரசியல் கட்சி என்னதான் இருந்தாலும் அரசியல் கட்சி அவங்க எல்லா விதமான மைனஸ் பிளஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் மூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்றாங்க, வாயத்தரன்ட்டு. எதுக்குன்னா வாயை புடுங்கிறதுக்கு. அது எதா சொன்னா அதை வச்சு எதா சொல்லலாம், வாயை புடுங்கிறதுக்கு தான். அது அவருக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, பிஜேபி எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை, அதாவது பேசணும், கருத்து சொல்லணும், அல்லது இந்த விஷயத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு பேசணும்னாலும் அதுக்கான சரியான டைம் எது அப்படின்னு பார்த்து பேச வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்கார். அதனால அவருடைய அமைதி என்பது நியாயமானது. சட்ட ரீதியான முயற்சிகளோ அல்லது வந்து பேச்சுவார்த்தைகளோ இதுதான் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க 12ஆம் தேதி வச்சு சொல்றப்ப இது நியாயமான ஏத்துக்கொள்ளபடியா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம், இது பாஸ்ட்ல இதுல பாருங்க, ஒரே நாள்ல 12ஆம் தேதி சிபிஐ ஆபீஸ்லயும் தாவேக சம்பந்தமான ஒரு விஷயம், உச்சநீதிமன்றத்திலையும் தாவேக சம்பந்தமான ஒரு விஷயம். 12ஆம் தேதி ரொம்ப குரூஷியல் மண்டே ஃபார் விஜய் அண்ட் டிவிகே ஜனநாயகன், எல்லாரும் டிவிகே அண்ட் ஜனநாயகனுக்கு குரூஷியல் டே. ஸோ இப்போ இதை பத்தி பேசுறப்ப நிறைய பேர் சொன்னாங்க, விஸ்வரூபம் டைம்லலாம் வந்து அவர் வந்து குரல் கொடுத்தாரா கமலுக்கு, இப்போ ஏன் வந்து எல்லாருமே குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில கூற்றுகள் இருக்கு. அதை பத்தி நீங்க எல்லாரும் குரல் கொடுத்தே ஆகணும்னு இங்க சட்டம் எதுவும் இல்லைங்க, சரியா? அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் ஒரு ஆர்வத்தில் அல்லது வந்து கூடுதலான ஒரு அவங்க டென்ஷன்ல அவங்க எல்லாரும் குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். பட் அவங்க விருப்பம் தான். அது வந்து கண்டிப்பா குரல் கொடுக்கணும்லாம் சட்டம் ஒண்ணும் கிடையாது. நான் அப்படி சொல்லல, நீங்க விஜய் படம் பார்க்காதீங்க. இது பேசிக்கலி ஒரு பெரிய பிசினஸ். தியேட்டர், அப்புறம் தியேட்டர் மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுல எல்லாம் வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய நஷ்டம். அப்படி இருக்கப்போ தமிழ் சினிமாக்கு தான் அது ஒரு பெரிய அடி. அப்படிதான் நீங்க வந்து பார்க்கணும். அப்ப நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா குரல் கொடுத்துருக்கணும்ல எல்லாருமே. வந்து ஏங்க விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்காம அரசியலுக்கு வராம இருந்திருந்து இந்த படத்துக்கு பிரச்சனை இப்படி வந்துருந்துச்சுன்னா இன்னும் அதிக குரல்களை வந்திருக்கலாம். ஏன் நம்ம ஆளுங்கட்சியை பகச்சிக்கணும்? இதை நம்ம பண்றது மூலமா திமுக டென்ஷன் ஆகுமோ, ஸ்டாலின் ஃபேமிலி டென்ஷன் ஆகுமோ? அப்ப சிம்பு அப்படி யோசிச்சுதான் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் யோசிக்கல. அதனாலதான் அவர் சிம்பு எஸ்டிஆர்னு சொல்லி அவர் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. அப்படித்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய அமைதிக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அரசியல் ரீதியான பயம் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. புரியுது. ரெட் ஜாயிண்ட் பத்தி ஓப்பனா வாய் திறந்து பேசிட முடியுமா? பேச அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். புரியுது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பராசக்தி அவங்களுக்கு ஃப்ரீ ரிலீஸ் 10 நாளைக்கு. அதான் நான் கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க வந்து உங்களோட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருந்தீங்க ட்விட்டர்ல. அதுல வந்து எந்த காரணத்துக்கும் தேட்டர்ல போய் பார்க்க மாட்டேன். ஸோ நான் அதை கரெக்ட் தப்புன்னு சொல்லி தரல. நான் வந்து அந்த படத்துல இருக்க அரசியல் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரிவ்யூ பண்றதுக்கும் நான் போலான்னு இருக்கேன் பிரியகுமார் ப்ரோ. அப்படி இருக்கிறப்போ நீங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நேற்று வரைக்கும் நம்ம பேசியிருக்கும் போது ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் ஒரே நிலவு தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னந்தனியா இப்போ ராஜா சாப் எப்படி ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி பராசக்தி நாளைக்கு வந்து தனியார் ரிலீஸ் ஆகி நீங்க சொல்றது படி பார்த்தா 10 நாள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஓடக்கூடிய நிலைமையில இருக்கு. ஸோ டிரெக்ட் ஆர் இன்டெரக்ட்லி அவங்க பெனிஃபிட் ஆகிறதுனால இதுல ஒரு சந்தேக பார்வை உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன் நான். கண்டிப்பா இருக்கு. இப்போ பராசக்தி நேற்று சாயந்தரம் வரைக்கும், இன்னைக்கு சாயந்தரம் வரைக்குமே சர்டிபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கும் பிரச்சனை, கிடைக்கலப்பா, அவங்களே நசுக்குறாங்கப்பா, பிதுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பராசக்தி சைட்ல இருந்து உருட்டிட்டு இருந்தாங்க. பட் தியேட்டர் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க, ஸ்க்ரீன்ஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எங்கேயும் ஷோ கேன்சல் ஆகுறது, அதாவது பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு நாட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விழாவில் ஷோ பண்ண வேண்டியது இருக்கிறதுனால ஒரு சில ஸ்க்ரீன்ஸை மட்டும் பண்ணாங்க, அது அவங்களாம் பண்ணது. மற்றபடி இப்போ ஜனநாயகனுக்குலாம் எனக்கு எப்படி மெயில் வந்துச்சு ஷோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம புக் பண்ண டிக்கெட் கேன்சல் ஆச்சு இல்லை, அந்த மாதிரிலாம் இது இல்லை. அவங்க வந்து தெளிவாக படம் வரப்போகுது, ரிலீஸ் பண்ண போறோன்றதால போயிட்டே தான் இருந்தாங்க. அப்படின்னும் போது ஏன் இப்படி ஒரு அன்னெசரியான ஒரு டிராமாவை பராசக்தியும் குறுக்க பூந்துக்கிட்டு இந்த கலகலப்பு படத்துல இவரு மனோபாலா அவரும் என்ன துரத்துறாங்கன்னு சொல்லி ஓடிட்டே இருப்பாருல்ல, அந்த மாதிரி இவங்க ஏன் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் வரும்போது தான் நமக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு சிம்பத்திக்காக அவங்க போடுற டிராமாவா இருக்குமா, அதாவது உங்களை மட்டும் ஒன்றும் அடிக்கல எங்களையும் தான் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக அவங்க பண்ணதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் இந்த படத்துல என்னென்ன மாடிஃபிகேஷன் கட்ஸ் மியூட்ஸ்ன்றதெல்லாம் ஆல்ரெடி டிசைடட். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றீங்க பராசக்தி அப்படின்னும் போது இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வராத மாதிரி ஒரு தோற்றத்தை, இவங்க பாதிக்கப்படுற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏன் ஏற்படுத்தினாங்கன்றது ஒண்ணு. இன்னைக்கு பராசக்தி யூஏ வழங்கப்பட்டதா அவங்க அனௌன்ஸ் பண்ற டைம் பாருங்க, இந்த கோர்ட் கரெக்டா முடியுது, அடுத்து பராசக்தி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ஒண்ணு வருது. அப்படின்னும் போது இது எதுவுமே வந்து ஒரு யதார்த்தமா நார்மலா நடக்கிற மாதிரி தெரியாம கொஞ்சம் இதுல ஒரு டிராமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுங்க. மூணாவது, இப்போ பிஜேபி ஏன் இதை பண்ணுது? இப்போ ஓகே, மத்திய தணிக்கைத்துறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது டெல்லி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி, அவங்க என்னதான் அவங்களை வந்து இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்லிட்டாலுமே அதில் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குன்ற மாதிரி இருக்கிறதுனால
இதை ஏன் பிஜேபி பண்ணணுன்ற டிஸ்கஷன் எனக்கு பண்ணணுன்ற ஒரு ஆசை உங்களுடைய கூட இப்பயே கூட புரியுது. இதுல ஜனநாயகன் படத்தை தடுப்பது மூலமாக, ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸை தள்ளுவது மூலமாக, இழுத்தடிப்பது மூலமாக பிஜேபி என்ன லாபம் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, 2 விஷயம் எல்லாருமே பேசுறத வச்சு நான் சொல்றேன். ஒன்று, எப்படியாவது தன்னுடைய கூட்டணி பக்கம் வந்து இவ்வளோ இழுக்க வைக்கலாம். அந்த படம் மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணையும் அவர் 2 குடும்பங்க அவங்க கையில் இருக்க மாதிரி அதை ஃபர்ஸ்ட் இந்த ட்ரம்ப் கார்டை இந்த படத்தின் மூலியமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, இப்படி வெளிப்படையா ஊர் உலகமே பார்க்க அவங்கள டார்ச்சர் பண்ணி ஹராஸ் பண்ணி அவங்கள கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வெறுப்பை அந்த அவருடைய தொண்டர்கள், விஜயோட தொண்டர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர்கிட்டையும் வெறுப்பை சம்பாரிச்சு விஜயை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி கூட்டணிக்குள்ள இழுக்க முயற்சி பண்ணி இழுக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. அது ஓட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அது தாமரை நிக்கிற தொகுதியில விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்களா? இல்ல பிரதர், அது வந்து டிஎம்கே மேல இருக்க ஆல்ரெடி ஒரு ஹேட் இருக்குல்ல. ரைட், நாளை அது வொர்க் அவுட். அடுத்த பாயிண்ட்க்கு நான் வரேன். நீங்க சொல்றது வந்து சரியில்லை தான் கண்டிப்பா எல்லாரும். அதனால தான் நான் இத பிஜேபி இந்த இன்டென்ஷனுக்காக பண்ற வாய்ப்பு இல்லைன்னு நான் ரூல் அவுட் பண்றேன். தாவே நிறைய பேர் பார்க்குறேன், சில சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கெல்லாம் கூட எங்க கூட கூட்டணிக்கு வா அப்படின்றதுக்காக கொடுக்குற ப்ரெஷர் அப்படின்ட்டு. எங்க கூட கூட்டணிக்கு வா அப்படின்றதுக்கு இதை வச்சு ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கரூர் இன்சிடென்ட் மட்டும் போதுங்கிறீங்க. எல்லாமே திரைமறைவிலே அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுமா, பேச்சுவார்த்தை நடத்தணுமா, இல்லை அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணுமா, எல்லாத்தையும் திரைமறைவிலே பண்ணிட்டு வெளியே அவங்க வந்து ஸ்மூத்தா தீய சக்தி திமுகவை ஒழிப்பதற்காக, எங்களுடைய என்ன சொல்றது கரூர்ல இப்படி பெரிய துயரத்துக்கு காரணமாக இருந்த திமுகவை ஒழிப்பதற்காகன்ட்டு வந்து வெளியே என்ன பண்ணலாம், ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணிருக்க முடியுமே. சரி, ஆனா ராணுவ சிம்பிள்ஸ் இருக்கு, மதத்தை புண்படுறது, இதெல்லாம் வந்து யாரை நோக்கி போற மாதிரி இருக்கு? பிஜேபி தான் ஈஸியா வந்து ஃபிட் ஆகுது சொல்லப்படுகிற காரணங்களாக இருக்குதுங்க. இப்ப வரைக்குமே ஒரு தெளிவா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாக்டான ஒரு பார்வையில யாருமே சொல்லலை இதுதான் இஷ்யூ அப்படின்ட்டு. 5 பேர் பார்த்தாங்க, அதுல ஒருத்தருக்கு இஷ்யூ மைனாரிட்டியை பாதிக்கிற மாதிரி இருக்குதுன்ற மாதிரியும் ஓடிச்சு. அப்ப மைனாரிட்டின்றது யாரு? கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள். அப்ப கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் மேல வந்து பிஜேபிக்கு என்ன ஆக்குறன்னு ஒரு கேள்வி வராதா? சோ நம்ம இதுக்கு பின்னாடி, இந்த கேமுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது வந்து யாருக்கான ஸ்டேக்ஸ் அதிகமா இருக்குன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ கூட்டணிக்கு விஜய் இழுப்பதற்காக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தள்ளி வச்சிடலாம். இதை விட பெரிய விஷயம் அவங்க கிட்ட இருக்குது, அல்லது இதை விட வேற மாதிரி அவங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்பு ஒண்ணு. 2வது, இது நடந்தது மூலமாக 10 நாள் பராசக்தி ஃப்ரீயா ஓடுது தியேட்டர்ல. டிஎம்கே உடைய அஜெண்டா வந்து ஃப்ரீயா வந்து பரவட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பரப்ப போறாங்க. கான்ட்ரவர்சியும் இவங்களா கிளப்பி விட்டு அதை நேஷனல் மீடியால விவாதம் பண்ற அளவுக்கு வேலை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த 10 நாள் பராசக்தி கான்டென்ட்டை வச்சு. ஓகேவா, தமிழ் வெர்சஸ் அப்படிங்கிற மாதிரி தமிழ் உணர்வு சம்பந்தமான ஒரு நரேட்டிவ் கொண்டு போறது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா 9ஆம் தேதி பராசக்தி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாரி டயர்ல சுண்டலி மாட்டின கதையா மாறி இருக்கும். அப்போ பராசக்தி ரிலாக்ஸான ஃப்ரீயான 10 நாள் ரன் கிடைக்கணும் அப்படிங்கிற இது திமுகவுக்கு சாதகமா போகணும் அப்படிங்கிறத ஏன் பிஜேபி விரும்ப போகுது? ஓகே, இது ஜனநாயகனை தடுக்கிறது மூலமா இதுதான் நடக்குது. இப்போ திமுகவுக்கு தானே பிளஸ். இதை ஏன் பிஜேபி விரும்பணும்? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது, அவங்க ரொம்ப தீவிரமா செயல்பட்டுக்கிறாங்கன்னா இதை ஏன் நடக்க அனுமதிக்கணும் அப்படின்ட்டு 2வது கேள்வி வருது. அப்போ இந்த இடத்துலையும் இதுல பிஜேபியோட இன்டென்ஷன் ஏன் கேள்விக்குள்ளாகுது இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்த விஷயத்துல ஸ்ட்ரைட்டா இப்போ வரைக்குமே அக்யூஸ் பண்ணாம ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தான் யாருக்கு என்ன லாபம்னு நம்ம கணக்கு போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு. ஓகே, இதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணிடுறோம். 3வதாக இன்னொரு விஷயத்தையும் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு உச்சத்துல எந்திரிச்சு நின்றுக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அல்லது பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்களுக்கு மனதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிற ஒரே நரேட்டிவ் என்னது? தீய சக்தி திமுக அப்படிங்கிற அந்த நரேட்டிவை இப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது மூலமா திமுக ரொம்ப ஈஸி ஆயிருச்சா? யாரை பார்த்து பாசிசம் பாயாசம் காமெடி பண்ணல, பார்த்தல ரியல் பாசிசம்னா என்னன்ட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணலாம் தானுங்க. தம்பி எங்களெல்லாம் பாசிசம் சொன்னாரு, இப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும் யாருதான் ரியல் பாசிசம் தெரிஞ்சிருக்கும். அதனால இப்பயாச்சும் புரிஞ்ச பிஜேபியோட ஆபத்து என்னன்ட்டு. நாங்க ஒண்ணும் பிஜேபி அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி எல்லாம் காட்டல, நிஜமாவே டேஞ்சர் தான் அப்படின்னும் போது எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தீய சக்தி திமுக அப்படிங்கிற அந்த நரேட்டிவை நீர்த்து போக வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இது டிராக் ஆக, ஏன்னா இங்க ஹீட் அதிகமாகுது. கண்டிப்பா வந்து விஜயோடைய மிகப்பெரிய அந்த சோசியல் மீடியா டீம், அவங்களுடைய ஐடி விங் அப்படிங்கிறது வச்சு பிஜேபிக்கு எதிராக அல்லது வந்து அந்த மாதிரி கொண்டு போவாங்கல்ல. அப்போ தீயசக்தி திமுக அப்படிங்கிற நரேட்டிவ் வீக்கன் ஆகுது அப்படின்னா அதை ஏன் பிஜேபி பண்ணணும்? ஓகே,
இந்த எனக்கு தோன்றதை நான் கேட்கறேன் எல்லா இடத்துலயுமே. யோசிச்சு ஆகணும் எல்லா ஆங்கிலுமே. ஆமா. யோசிச்சு அப்ப பராசக்திக்கு ஃப்ரீ ரன் கொடுத்து திமுகவுடைய அஜெண்டா படத்துக்கும் ஒரு ரிலாக்ஸா ஒரு ஓட்டத்தையும் கொடுத்து கூட்டணிக்கு கூப்பிடறதுக்கான லாஜிக் இல்லை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ரெண்டாவது பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பியூஷ் கோயல்னா என்னன்னா பிஜேபி சார்பில் இங்க தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ அலைன்ஸை ஃபைனலைஸ் பண்றதுக்காக நியமிக்கப்பட்ட பிரதிநிதி. அவர் வந்து நடத்தப்பட்ட முதல் கூட்டத்திலேயே யார் யாரெல்லாம் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றது விஜய் அவர்களுடைய ஆப்ஷனா என்ன பண்ணலாம் உள்ள கொண்டு வரலாமான் போது விஜயோட ரோல் ஸ்பாய்லர் ரோலா தான் இருக்க போகுது. அவர் பாஜக அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை விட திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை தான் அதிகமா பிரிக்க போறாரு. அதனால விஜய் வர்றது தனியா நிக்கிறதே நம்மளுக்கு பெட்டரா இருக்கும், நம்ம அலையன்ஸுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஆங்கிள் தான் அவங்க பேசுனதை நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அவங்க ஒன்றும் அவ்வளோ சீரியஸா இல்லை விஜய் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இதுல எந்த இடத்துல பிஜேபிக்கு அரசியல் ரீதியான லாபம் இருக்கிறது இந்த ஜனநாயகனை முடக்குவதன் மூலம் ஒட்ட மாட்டேங்குது. அதுதான் ஒட்ட மாட்டேங்குது. சரி, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ இது வரைக்கும் சொன்னதுல எல்லாமே திமுக லாபமான விஷயமாவே இருக்குதுங்க. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து முடியுது. இதுல 1 2 3 4 நான் இது வரைக்கும் நான் சொன்ன ரீசன் எல்லாத்துலயுமே லாபம் திமுகவுக்கும் பராசக்தியில் தான் இருக்குது. அப்ப இத பிஜேபி தான் பண்ணுதா இல்ல ஒரு லாபி இருக்குது இல்ல திராவிட லாபி இந்தியா ஃபுல்லா இருக்குது. அந்த லாபி எல்லா துறையிலுமே இருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள்ல தமிழ் சங்கம்ன்ற பேர்ல அங்கேயும் அந்த லாபி தான் உட்காந்துட்டு இருக்குது. காசு எவ்வளவு எல்லாம் பாய முடியுமோ அங்கெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது இது வேற ஒரு தனி ரூட் வழியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு நடந்துட்டு வருது. இதை பிஜேபி வேடிக்கை பார்க்கிறதா? எப்படி என்ன காங்கிரஸ் சவுண்ட் ஓவர விடுறாங்க, சரி கொஞ்சம் அப்படியே இதை ஹோல்டு பண்ணி பார்ப்போம் ஒரு 10 நாள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை வந்து இதனால காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் நடுவில் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி காங்கிரஸ் அதிகமாக சத்தம் போட்டு அது அப்படியே விஜய் பக்கம் எதனா மூவ் ஆகிற மாதிரி விஜயோடைய பொலிட்டிக்கல் மைலேஜ் அதிகமாகி அந்த அலைன்ஸ் உடையறதுக்கு இது ஒரு காரணமா அமையுமான்னு சொல்லி வேடிக்கை பார்க்கதா பிஜேபி? ரைட், இதுக்கு சாத்தியம் இருக்குது. சரி, இவங்க பண்ண வேலையால நடக்கிற விஷயத்தை பிஜேபி ஓகே என்ன நடக்குதுன்னு இந்த நாடகத்தை ஒரு 10 நாள் வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி இதை போஸ்ட்பான் பண்றதுக்கோ அல்லது வந்து இதை கொஞ்சம் லேட் பண்ணி பாக்குறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பார்வை நான் பாக்குறேன். எல்லாமே என்னுடைய பார்வை. மாற்று கருத்து இருந்தா மக்களும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. இப்ப அலசல் அப்படின்னா எல்லா ஆங்கிள். ஆமா, ஏன்னா நம்ம போன வீடியோலயே கூட நண்பர்களுக்கு இருந்தாங்க, நீ பிஜேபியை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறன்ட்டு. தாராளமா அட்டாக் பண்ணலாம், அதுல எனக்கு கன்விக்ஷன் வரணும். இவங்களுக்கு என்ன இந்த கணக்கால இவங்க இதை பண்றாங்கன்ற கன்விக்ஷன் வந்துருச்சுன்னா ஓகே இது பண்றாங்க, போய் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பேசிட்டு போயிடலாம். பட் இப்போ இது வரைக்கும் எதுவுமே கனெக்ட் ஆகலையே அப்படிங்கிற ஒரு விஷயம். வடிவேல் காமெடியில ஆட்டோக்குள்ள கை விட்டுக்கும், அதான் பிஜேபி. ஆனா எழுந்து தப்பிச்சு ஓடுறது இப்படி பாத்தீங்கன்னா வடிவேல் வந்துருவாங்க. அது மாதிரி திமுக எல்லாமே திமுக லாபமா போயிட்டு இருக்கிறதுனால இது ஏன் பிஜேபி பண்ணணும்? இல்ல இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேற மாதிரி ரூட்ல பாயுதா அப்படின்றது அது மனசுல ஓடிட்டே இருக்கு. இதுவெல்லாம் தாங்க என்னுடைய இப்போதைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் வியூ. நான் என்ன சொல்றேன், எல்லா பக்கமும் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அலசல். நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 4-5 ஆங்கிள் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏதோ ஒரு வியூல ஒத்து போவாங்கல்ல, அது என்ன அப்படிங்கறத வந்து அவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணட்டும். இல்ல வேற ஏதாவது நம்ம சொல்லாம வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் அவங்க வந்து ஒரு இன்னும் ஒன்னு ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இதை பிஜேபி இன்டென்ஷனால தான் பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு காரணம் மேபி கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா விஜய் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்றது மூலமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியருடைய ஓட்டை முழுசா வாங்கிடலாம்னு சொல்லி திமுக இப்ப வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்ப விஜய்க்கு பிஜேபி டென்ஷன் கொடுத்தா விஜய் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரியான அந்த நரேட்டிவ் கிரியேட் ஆகிறது மூலமாக திருப்பியும் திமுக தான் பிளஸ் இல்ல கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இல்லப்பா இனிமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி விஜய் ஒன்னும் பிஜேபி பி டீம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ரைட்டு, அதனால நம்ம விஜயை நம்பலாம் அப்படின்ட்டு அவர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகமா ஏற்பட்டு அந்த வாக்குகள் விஜய் திமுக கிட்ட இருந்து விஜய் கிட்ட போலாம் அப்படிங்கிறீங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில திமுக பலவீனப்படலாம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல. ஆனா இவ்வளோ ஒரு மைக்ரோ கால்குலேஷன் போட்டு பராசக்திக்கு 10 நாள் ஃப்ரீ ரன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நம்ம என்ன இப்போ தேர்தல் வேற நெருங்குன்றப்போ இந்த 2 படத்தோட இஷ்யூ பத்தி மட்டும் யோசிக்காம எல்லா சினாரியும் யோசிச்சு தான் பேச முடியுங்கிறனால இவ்வளவு விஷயங்களை வந்து முன் வச்சிருக்கோம். மக்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து டெய்லி நம்ம ஜனநாயகன் அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு சின்ன கேப் மேபி தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 21ஆம் தேதி, அதான் மண்டே. சரி 21 இல்ல மண்டே 12ஆம் தேதி. சரி, நான் என்ன பண்றேன், பராசக்தி படம் நாளைக்கு பார்த்துட்டு வாங்க, நான் இங்க உட்கார்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரிவ்யூ பண்ணலாம். நீங்களும் நிறைய ரிவ்யூ பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை வச்சு என்கிட்ட கேள்வி படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க, நான் படம் பார்க்காம இல்ல நீங்க கேளுங்க, நான் என்ன அப்படிங்கறத சொல்றேன். மிக்க நன்றி.